ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ அனலைஸ் ஆஃப் டே 2. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? அனலைஸ் பண்ணலாம் மார்க்கெட்டை. ஓரளவுக்கு போன வீடியோ கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நான் மேக்ஸிமம் கொஞ்சம் சின்னதாக போட பார்க்குறேன். ஒரு அனலைஸ் பண்ணலாம். இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கோடெக்ஸில் போய் நம்ம ரியல் ட்ரேடு எடுத்து பார்க்கலாம். ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு மார்க்கெட்டை சூஸ் பண்ணலாம். என்ன சூஸ் பண்ணலாம்? யூரோ ஜிபிபி இதை சூஸ் பண்ணலாம். ஓகே, 1 மினிட்ல இருக்குது. ஒரே நிமிஷம். ஓகே கைஸ், 1 மினிட்ல தான் இருக்குது. ஓகே, யூரோ ஜிபிபி. ஓகே, இதில் 1 மினிட்ல வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். பாதி கட் பண்ணி வச்சுக்கலாம். பேக் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா சுருக்கி, இல்லைன்னா என்ன ட்ரெண்டுன்னு கண்டுபிடிச்சி ட்ரேட் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் தள்ளி போயிடுவோம். போதும், ரொம்ப வேண்டாம். கட் பண்ணலாம். இது வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இது இங்கே கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். இல்லை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான். ஸோ 1 மினிட். இப்போது நமக்கு தேவை 1 ஹவரில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குவோம். மார்க்கெட் 1 ஹவரில் அடேங்கப்பா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். ஓகே, 1 ஹவர் கேண்டில், ஃபினிஷிங் கேண்டிலில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். லோ ஹை, அது லோ, இது ஹை. ஓகே, 15 மினிட்ஸுக்கு போகலாம். சப்போர்ட் எதுனா கிடைக்குதா அதுக்குள்ளே? இல்லை. 5 மினிட்ஸுக்கு போகலாம். அதுக்குள்ளே ஏதாவது சப்போர்ட் கிடைக்குதா? இது ஒரு சப்போர்ட். ஏன்னா மல்டிபிள் டைம் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. இங்கே எல்லாமே சப்போர்ட் தான். சப்போர்ட்டை இது வந்து பிரேக் பண்ணியிருக்கு. பார்க்கலாம். 1 மினிட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட், போன வீடியோ யாருன்னா பார்க்கலன்னா பாருங்கள். ஏன்னா முதல்லேருந்துலாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. நிறைய பேர் யார் எப்படி என்ட்ராவா, என்ன மாதிரி ட்ரேடிங்கெல்லாம் வந்து நடக்குது உள்ள அப்படின்றதெல்லாம் நிறைய சொல்லியிருப்பேன். இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம். ஆனால் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லலாம். ஒரே வீடியோவிலே எல்லாத்தையும் முடிச்சிடக்கூடாது இல்லையா? ஸோ நமக்கு 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு டவுன் ட்ரெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா 1 மினிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேட்டிங் மார்க்கெட். இது வரைக்கும் மேலே கீழே நீயா நானான்னு சொல்லிட்டு ஒரு போட்டி. பையர் வித் செல்லர், இது வரைக்கும் மார்க்கெட் இங்கே வச்சுக்கலாம். ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேஞ்சிங் மார்க்கெட். மேலே கீழே. ஓகே, யார் பிரேக் பண்ணியிருக்கான்னா இவன் பிரேக் பண்ணி அகெயின் வந்து ஃபெயில் ஆகிருக்கு. அகெயின் மார்க்கெட் மேலே போய் ஒரு கன்சால்டேட், அகெயின் டவுன், அகெயின் அப், அகெயின் ஸ்ட்ராங் டவுன். இங்கே பாருங்கள், இது 2 கேண்டிலோட வால்யூம் பாருங்கள். ஓகே, வால்யூம் வச்சுக்கலாமா? வால்யூம் இதாக இருக்குது. இது உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியாது. இண்டிகேட்டரை யூஸ் பண்ண மாட்டேன், ஏன் இது மட்டும் யூஸ் பண்ணுறேன்னா வால்யூம் சும்மா செக் பண்ணலான்னு சொல்லிட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வந்து பையரோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஒன் ஹவரில் பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய டவுன் ட்ரெண்ட். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ் வந்து நல்லா வால்யூமாக இருக்காங்க. இந்த இடத்துல இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பையர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நமக்கு இந்த லோ எதுக்காண்டி வச்சோம்? 1 ஹவருக்கு வச்சோமா? அப்படி தான் நினைக்கிறேன். இருங்க செக் பண்ணிக்கலாம். 1 ஹவருக்கு தான் வச்சுருக்கேன். 1 மினிட்டுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்ட் லைன் போட்டுக்கலாம். ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகே, வால்யூமை தூக்கிடலாம். போதும், பார்த்தாச்சு இல்லை, வால்யூம் எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பையர் மேலே கொண்டு போய் ட்ரை பண்ணுறான், அகெயின் ஃபெயில். அகெயின் ட்ரை பண்ணுறான், அகெயின் ஃபெயில். அகெயின் ட்ரை பண்ணுறான், அகெயின் ஃபெயில். அகெயின் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறான், அகெயின் ஃபெயில்.
எங்கே மார்க்கெட்டில் மேலே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணாலும் ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் வந்து இவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுது. ஸ்டாப் லாஸ் கலெக்ட் பண்ணுறது அப்படின்னா போன வீடியோலேயே நிறைய சொல்லியிருப்பேன். ஒன்றும் இல்லை, இவங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே எடுக்கிறது தான். ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்து நிறைய பேர் பை பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஒரு டார்கெட் இது வரைக்கும் வச்சுருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அதை மார்க்கெட் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிடுச்சு அந்த ஏரியா வரைக்கும். அகெயின் இவனோட ஸ்டாப் லாஸ் எடுக்கிறதுக்கு இவனோட இங்கே செல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இவனோட ஸ்டாப் லாஸ் எடுக்க இவ்வளோ தூரம் கலெக்ட் பண்ணிட்டு அகெயின் காசு இங்கே இருக்கும். இந்த இடத்துலலாம் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகேவா, இங்கே பை பண்ணவங்களோட ஸ்டாப் லாஸ் ஃபோராக இங்கே இருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் இதெல்லாம் ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து யாரோட ஸ்டாப் லாஸ் யார் எடுத்துருக்க அதிகமானா செல்லரோட ஸ்டாப் லாஸ், பையரோட ஸ்டாப் லாஸ் அகெயின் கலெக்ட் பண்ணுது. அகெயின் பையர் போகிறான், அவனோட ஸ்டாப் லாஸ் கலெக்ட் பண்ணுது. அகெயின் பையர் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறான், அவனோட ஸ்டாப் லாஸ் கலெக்ட் பண்ணுது. ஆக மொத்தத்தில் மார்க்கெட் வந்து பையரோட ஸ்டாப் லாஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது இந்த கேண்டில்லாம் கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஓகே, இது அக்கௌண்ட் உடனே ஸ்ட்ராங்காக வந்ததுன்னு சொல்லிட்டு இந்த கேண்டில் ஸ்ட்ராங்காக வந்தோடனே அடுத்த கேண்டில் எடுத்துடலாம் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். இந்த இடத்துல ஏன் இவ்வளோ ப்ரெஷர் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறான், ஏன் கொண்டு போனான், இது வரைக்கும் ஏன் கொண்டு போனான், அகெயின் இங்கேருந்து ஏன் இவ்வளோ ப்ரெஷர் பண்ணி கொண்டு போனான், அகெயின் செல்லர் வந்திருக்கான், அகெயின் ஸ்ட்ராங் செல்லர், அகெயின் பையர். இந்த இடத்துல வந்து இந்த ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த கேண்டிலை பிரேக் பண்ணியிருக்கு. ஒரே நிமிஷம் கரெக்டாக போட்டுக்கிறேன், நிறைய கோட் இருக்கா, ஒரே நிமிஷம் இதில் அழிச்சிட்றேன். ஓகே, இந்த கேண்டிலை பிரேக் பண்ணி அகெயின் வந்து மார்க்கெட்டு கீழே வந்திருக்கணும். இவ்வளோ ஸ்ட்ராங்காக கேண்டில் இருக்கிறதுனால வரலை. இங்கே டோஜி கேண்டில் வந்துடுச்சு. அகெயின் வந்து ஸ்ட்ராங்காக மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது, மார்க்கெட் வந்து நான் மேலே போகிறேன்ற நிறைய வந்து நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். நம்ம ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, ஸோ இங்கே ட்ரை பண்ணியிருக்கான், இங்கே ட்ரை பண்ணியிருக்கான், இங்கே ட்ரை பண்ணியிருப்பான். ஆக மொத்தத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போக இந்த பர்டிகுலர் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஓகேவா, இப்போ யாருக்காண்டி வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கன்ஃபர்மேஷன்லாம் பொறுத்து வச்சு தான். உடனே வந்து பையருக்கு எடுக்க போகிறேன், செல்லருக்கு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாமண்ணான்னு யோசிச்சிடக்கூடாது. ஸோ ப்ராப்பராக கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். இந்த இடத்துல அகெயின் வந்து ஏன் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து போகுது, என்ன ரீசன், இவன் ஏன் வந்து இதோடு வந்து ஸ்டாப் பண்ணிட்டான், இது வரைக்கும் எப்படி வரான்றதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேண்டில் பார்க்கலாம். டவுன், மொத்த ஸ்டாப் லாஸ் இங்கே எடுத்துட்டான். ஓகே, இவங்களோட ஸ்டாப் லாஸை இவன் கலெக்ட் பண்ணிட்டான். இவங்களோட ஸ்டாப் லாஸை மொத்தம் மார்க்கெட் மேலே போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே பை பண்ணவங்களோட ஸ்டாப் லாஸை கலெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்களும் புக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது, வெயிட் பண்ணலாம். இதை பிரேக் ஆச்சு இல்லையா, ஸோ இந்த கேண்டிலோட லோ வந்து அவன் வந்து டைரெக்டாக வந்து பிரேக் பண்ணலை, அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேண்டில் பிரேக் பண்ணாமல் நியூட்ரல் கேண்டில். ஓகேவா, பையர் அந்தளவுக்கு வால்யூமாக இல்லை, ஆனால் வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ஒரு சப்போர்ட். ஓகேவா, இந்த சப்போர்ட் வந்து ஈஸியாக வந்து ரீச் பண்ணுவான். ஆனால் அடுத்த கேண்டிலே வந்து ரீச் பண்ணுவானான்லாம் தெரியாது. ஆனால் வந்து இது வரைக்கும் வந்து தொடர்றதுக்கான அதிக பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த இடம், ஏதாவது இந்த கேண்டிலை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணால் நம்ம கண்டினியூ ட்ரேட் கொடுக்கலாம். ஓகே, அதுவும் எப்படி கண்டினியூ ட்ரேட், சில பல ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கேண்டில், நெக்ஸ்ட். ஓகே, தொட்டாச்சு. அந்த ஏரியாவை வந்து நல்லா பாருங்கள், தொட்டுட்டு அகெயின் வந்து மார்க்கெட் மேலே போகுது. இப்போ நெக்ஸ்ட்டு டப்புன்னு உடனே மேலே கொடுக்கலாமான்னு கேட்டால், நெக்ஸ்ட் கேண்டில் வந்து அப்பு கொடுக்கலாமான்னு கேட்டால் கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நம்ம ஏரியாவுக்கு போட்டோம், அகெயின் வந்து மார்க்கெட் கீழே வந்துடுச்சு. ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட், ஆனால் விக்கே இல்லை. அப்போ மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே வரதுக்கான அதிக பாசிபிலிட்டி இருக்குது, வெயிட் பண்ணலாம், பார்க்கலாம். வால்யூம் கம்மியாகுது, செல்லரோட வால்யூம் கம்மியாயிடுச்சு. இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, இங்கேயும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, இங்கேயும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வீக்காக வராங்க. அகெயின் வந்து இந்த லைனுக்கு வந்தோடனே பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஓகே, அதிகமாக இல்லை, கொஞ்சம் இருக்குது. ஓகேவா, வெயிட் பண்ணலாம்.
இந்த டோட்டலாக இந்த ஏரியா அகெயின் வந்து பிரேக் பண்ணுறானான்னு பார்க்கலாம். பிரேக் பண்ணலைன்னா நம்ம சூப்பராக அப் ட்ரெண்டுக்கான ஒரு மொமெண்டமை எதிர்பார்க்கலாம். ஓகே, செல்லரும் வீக், பையரும் வீக்காக தான் இருக்கான். ஓகே, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணலை. நெக்ஸ்ட் பிரேக் பண்ணுறானான்னு பார்ப்போம். பிரேக் பண்ணல. அகெயின் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்தோடனே பையிங் ஆகுது. பார்ப்போம் மார்க்கெட் கீழே வருதான்னு சொல்லிட்டு. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா அதாவது பையர் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ட்ரை பண்ணியிருக்கான். அகெயின் வந்து வீக் ஆகி அகெயின் வந்து மார்க்கெட்டை வந்து கீழே கொண்டு வந்தாச்சு செல்லர். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இது ஃபுல் வால்யூமில், அதாவது விக்கே இல்லாமல் க்ளோஸ் பண்ணியிருக்கு. இந்த ப்ரெஷர் செல்லர் ப்ரெஷர் வந்து இதில் இல்லை அவ்வளோவா. ஓகேவா, உடனே வந்து பை கொடுக்கக்கூடாது, வெயிட் பண்ணணும், கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கணும். நியூட்ரல் கேண்டில் அகெயின் அப்பு, இதை ஸ்ட்ராங்காக அவன் பிரேக் பண்ணியிருக்கான். அதாவது மறுபோசோ கேண்டில், விக்கே இல்லாத கேண்டில். இப்போது இதை வந்து பிரேக் பண்ணான்னா நல்லா பாருங்கள் இங்கே இந்த மறுபோசோ கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக போயிட்டான் இல்லையா. இதை ரீடெஸ்ட் எடுத்தான்னா நெக்ஸ்ட் கேண்டில் இந்த விக் இருக்கு இல்லையா, இந்த டோஜி கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த டோஜியோட லோ நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். இந்த லோ வந்து டச் பண்ணிச்சுனாவே அந்த எந்த டைமிங் ஓடி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, டக்குன்னு என்ட்ரி கொடுத்துடணும். ஓகே, இப்போது இதை பிரேக் பண்ணிடுச்சு. அகெயின் இந்த இடத்துக்கு ரீடெஸ்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த லைனை தொட்ட உடனே என்ன டைம்லாம் பார்க்காதீங்க, அந்த 1 மினிட்டுக்குள்ளே என்ன டைமுக்குள்ளே வருதுலாம் பார்க்காதீங்க. அந்த டைம் வந்த உடனே இந்த இடம் டச் ஆச்சுன்னா என்ட்ரி. இது நமக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா, ஏன்னா செல்லர் அகெயின் பை பண்ணியிருக்காங்க, அகெயின் வந்து செல்லர் வந்து மார்க்கெட்டை டவுன் ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விக் இல்லாத, மேலே விக் இல்லாத கேண்டில், அதே மாதிரி கீழே விக் இல்லை, மேலே சின்ன விக்கு, நியூட்ரல் கேண்டில், அகெயின் ஃபேக் அவுட். ஓகே, டக்குன்னு மார்க்கெட் மேலே போகுதுன்றத ஒரு ஃபேக் அவுட் கேண்டில். இது மார்க்கெட் அகெயின் ஸ்ட்ராங்காக இருந்தால் அகெயின் நெக்ஸ்ட் கேண்டில் மேலே போயிடும். வீக்காக இருந்துச்சுன்னா இந்த இடத்துலேருந்து அகெயின் வந்து பை பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிரேக் பண்ணிட்டான். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் பார்க்கலாம். டோஜி இது லாஸு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அகெயின் வந்து கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் கேண்டில் இப்போது இந்த 2 விக்கையும் வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா, மார்க்கெட் ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம அடுத்த கேண்டிலே வந்து அப்புக்கான ட்ரேட் நம்ம போகலாம். பிரேக் பண்ணல, பிரேக்னா அப்படியே இந்த விக்கோட ஃபுல்லாக போய் க்ளோஸ் ஆகிக்கணும். அகெயின் வந்து டவுன் பின்னாடி இறங்கி இருக்கக்கூடாது, அந்த கேண்டிலில் வந்து விக்கே இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் கேண்டில் நான் சொன்னேன் இல்லையா, பையர் வந்து டக்குன்னு பை பண்ணுவாங்கன்னா, ஆனால் கொஞ்சம் லேட்டாக பை பண்ணுறாங்க, அவ்வளோதான். சட்டுன்னு வந்து அமௌண்ட் வந்து மார்க்கெட்டுக்கு உள்ளே வரலை. வீக்கான கேண்டில் தான், ஆனால் வந்து இந்த கேண்டிலுக்கு பவர் அதிகம். ஏன் நான் சொல்கிறேன்னா, உடனே இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக அவ்வளோ வரல. இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இங்கே இல்லை, இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பக்கத்தில் இல்லை, வீக்கான செல்லர்ஸ் தான். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா, இந்த ஒரு சப்போர்ட்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து எப்படி அந்த இடத்துல கேண்டில் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் கொடுக்கலாம் அப்புக்கு. ஓகே, அகெயின் ஓகே, நெக்ஸ்ட் கேண்டில் நான் ஸ்ட்ராங்காக அப்புக்கான ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஏன்னா டோஜி வந்து இவ்வளோ ஹையாக அந்த இடம் பல ரிஜெக்ஷன், இந்த கேண்டில் ரிஜெக்ஷன், இந்த கேண்டில் ரிஜெக்ஷன், இது ரிஜெக்ஷன், இமீடியட்டாக வந்து அவன் பையிங் ஏரியா, இது நல்லா வந்து ஸ்ட்ராங்கான சண்டை போட்டு கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு மார்க்கெட்டை கொண்டு போகிறான் இந்த இடத்துலேருந்து. ஓகே, இந்த இடம் நெக்ஸ்ட் கேண்டில் நான் வந்து அப்பு கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா சப்போஸ் மார்டிங்கல்லையாச்சும் இந்த ட்ரேடு வந்து சக்ஸஸ் ஆகும். ஓகே, பார்க்கலாமா. ஓப்பன் ஆகிறது அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்பு, நமக்கு வந்து ஷார்ட். ஓகே,
இந்த மாதிரி தான் ப்ரொஃபஷ்னலாக கொஞ்சம் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து தலைவனை போய் பார்ப்போம். யூரோ ஜேபிபி, இதில் யூரோ ஜேபிஒய், ஓகே, இதிலே நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஒரு ரேஞ்சிங் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இது கண்ணாமண்ணான் இருக்குது நண்பர்களே, இது வேண்டாம். ஓகே, இந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம். யூரோ ஜிபிபி இது வந்து 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஒரு சப்போர்ட் வச்சுக்கலாம், ஒரு ஹரிசாண்டல் லைன். நான் எதை சப்போர்ட்டாக வச்சுக்கலாம், இந்த கேண்டிலோட லோ வந்து சப்போர்ட்டாக வச்சுருக்கேன். அது பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணுது. ஸோ 1 மினிட்டில் போய்க்கலாம். 1 ஹவரில், சாரி 15 மினிட்ஸ், எங்கே 15 மினிட்ஸ், ஓகே, 5 மினிட்ஸ், ஓகே, 1 மினிட், ஓகேவா. இப்போது மார்க்கெட் ஆல்ரெடி அதில் பார்த்தோம், நல்ல ஒரு செல்லிங் கேண்டில். அந்த ஒரு மணி நேரம் கேண்டிலுக்குள்ளே கொஞ்சம் பையர்ஸும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஓகே, பையர்ஸும் வந்து அப் மொமெண்டம் கொடுக்கறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 3 கேண்டிலும் பார்த்தீங்கன்னா 75, அதாவது 80% வந்து மார்க்கெட் வந்து புஷ் பண்ணி அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பையர் வந்திருக்கான். அகெயின் இதையும் உடச்சிட்டான். நான் நெக்ஸ்ட் கேண்டில் பை கொடுக்குறேன். ஏன் கொடுத்தேன்னா, இங்கே பாருங்கள், இந்த டோஜி கேண்டில் வந்திருக்கு. அகெயின் வந்து அவன் ஸ்ட்ராங்காக வந்து நெக்ஸ்ட்டு டவுன் வந்திருக்கலாம். அகெயின் நல்ல வால்யூமாக புஷ் பண்ணி மார்க்கெட் வந்து இந்த கேண்டில் வந்து மார்க்கெட் மேலே கொண்டு போகுது. இந்த கேண்டிலோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்கான கேண்டிலான்னு பார்த்தீங்கன்னா வீக்கான கேண்டில் கிடையாது. இது நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டில். அதாவது மார்க்கெட்டில் நல்ல கீழே வர மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்துச்சுன்னா அது வந்து வீக்கான கேண்டில் கிடையாது, ஸ்ட்ராங்கான கேண்டில் தான். சப்போஸ் இந்த ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா கூட நெக்ஸ்ட்டு ட்ரேட் கான்ஃபிடென்ட்டாக மார்டிங்கிலாச்சும் ஷோர் ஷாட் வரும். ஏன்னா ரொம்ப அவ்வளோ ப்ரெஷர் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறான். ஓகேவா, வாய்ப்பு கண்டிப்பாக செல்லர்ஸ் இறங்கினாலுமே இந்த கேண்டிலில் உள்ள பையர் செல் பண்ணாலுமே அகெயின் வந்து பையர் புஷ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம், டோஜியா இல்லை என்ன. ஓகே, ப்ராஃபிட் எப்படி பக்காவாக இருக்கா? அதான் கொஞ்சம் அனலைஸ், இதில் நான் டக்குன்னு எடுத்துட்டேன் கன்ஃபர்மேஷன் வந்தோடனே. ஸோ இல்லைனா இதுலேயும் கொஞ்சம் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணலாம். ஆனால் வந்து அதில் தான் அவ்வளோ நேரம் பண்ணிட்டோம்ல, போதும். ஸோ இந்த ஒரு ட்ரேடு வந்து நம்ம வந்து ப்ராஃபிட். ஓகே, என்ட்ரி கரெக்டாக கொடுக்கணும், என்ட்ரி ரொம்ப முக்கியம். ஓகேவா, நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டோட ப்ரெஷர், மார்க்கெட்டோட டவுன் ட்ரெண்டுக்கே எடுக்கக்கூடாது. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு தான் நம்ம ட்ரேடே பண்ணணும். ஓகேவா, சும்மா குருட்டாம்போக்கில் மேலே கீழேலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. ஸோ டைம் வேஸ்ட். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். ஓகேவா, ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி. அதே மாதிரி நீங்கள் சிக்னல் கொடுக்கும்போது டக்குன்னு கொடுக்குறீங்கன்னா, நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பழகுனதுனால என்னோடய கன்ஃபர்மேஷன் வந்தோடனே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து சிக்னல் கொடுக்கறதுக்கு முன்னாடி, சிக்னல் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு விஐபியில் நான் சிக்னல் கொடுக்குறேன்னா ஒரு 10 மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சுப்பேன். ஓகேவா, ஒரு 10 மார்க்கெட் செலக்ட் பண்ணிவிட்டு என்னோட ஒரு அந்த சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் என்னோட ஒரு ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து லைன் போட்டோ ஏதோ ஒன்று போட்டு வச்சுப்பேன். ஓகேவா, நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு மார்க்கெட்டில் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா வந்து டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரேஞ்சு நம்ம அந்த கன்ஃபர்மேஷனுக்கு வந்துச்சுன்னா டக்குன்னு நான் வந்து சிக்னல் கொடுத்துருவேன். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி தான் அனலைஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகுது, டக்குன்னு சிக்னல் கொடுக்குறீங்கன்னு கேள்வி இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த ரீசனை சொன்னேன். ஆல்ரெடி நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னோடய பிளானு என்னோடய அனலைஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பேன். அனலைஸ் பண்ணி இந்த மார்க்கெட்டில் எப்படி நடந்திருக்கு, அந்த மார்க்கெட்டில் எப்படி நடந்திருக்கு, ஓகே நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டில் இது நடக்குதா, ஓகே இதில் சாங் கன்ஃபர்மேஷன் வருதா, ஓகே நம்ம ஏரியாவில் வந்து அவனோட பக்காவான ஒரு நம்ம ஐடியா வந்து பக்காவாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு வந்து பையோஸ் என்ன மூமெண்டமோ அதுக்கு நான் வந்து சிக்னல் கொடுத்துருவேன். ஓகே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய விஐபியில் ஜாயின் பண்ணி நீங்களும் வந்து ஜஸ்ட் காப்பி ட்ரேட் பண்ணலாம். நான் இங்கே எடுக்கக்கூடிய ட்ரேடை ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணாவே நீங்களும் நம்மளை மாதிரியே ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இன்ஸ்டாகிராம் பயோலையும் லிங்க் வச்சுருக்கேன், என்னோடய டெலகிராம்லேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்கரோட லிங்க் இருக்குது. லிங்க்கில் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஐடி சென்ட் பண்ணுங்கள். இங்கே நான் செக் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிங்கன்னா என்னோடய விஐபியில் ஆட் பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 10:30, 1:30, ஈவினிங் வந்து 5:30, அப்புறம் நைட் 8:30 இந்த டைமிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஜஸ்ட் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணால்
ப்ராப்பராக நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். அதே மாதிரி ஹோல்ட் அக்கௌண்ட் எதனா வச்சுருந்தா அதை டெலீட் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணுங்கள். அந்த அக்கௌண்ட்டை வச்சுட்டு இன்னொரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு அதே ஆதார் கார்டு போன அக்கௌண்ட்டுக்கு கொடுத்த ஆதார் கார்டை கொடுத்து வெரிஃபை பண்ணிங்கன்னா என்றைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் வந்து அவன் வெரிஃபை பண்ணி அவன் செக் பண்ணான்னா நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவான். அதாவது ஓப்பனே பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே அந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த ஆதார் கார்டை கொடுத்து வெரிஃபை பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணாமல் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கும் அதே ஆதார் கார்டு கொடுத்துருந்தீங்கன்னா இது ஏதோ தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் தூக்கிடுவான். ஓகேவா? அதனால் ஓல்டு அக்கௌண்ட் எதனா வச்சுருந்தீங்கன்னா இமீடியட்டாக டெலீட் பண்ணிட்டு என்னோட லிங்க்கில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்கிட்ட கற்றுக்கணும், எனக்கும் ஆசை, நானும் சம்பாதிக்கணும், இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு யாருன்னா நியூ மெம்பர் இதை பார்க்குறீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிள் தான். அது வீடியோஸ் தான். அந்த குரூப்பில் ஆட் பண்ணுறேன்னா லைஃப் டைம் அக்சஸ். நீங்கள் அந்த வீடியோ வந்து எப்போ வேணால் பார்த்துக்கலாம். அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். டவுட் இருந்தால் எனக்கு ஜஸ்ட் ஒரு சார்ட்டை எடுத்து நான் இந்த ட்ரேட் எடுத்தேன், இந்த ரீசன் இதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் வந்துச்சு, இந்த ட்ரேட் எடுத்தேன், இது கரெக்டாக அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிங்கன்னா நான் வந்து அதுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு சொல்லுவேன், இது தப்பு இது ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா லிங்க் வச்சுருக்கேன். ஸோ செக் பண்ணுங்கள். எதனா டவுட்டாக இருந்தால் வாட்ஸ்அப் நம்பரும் அதுக்கு டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டே 3ல் வந்து ஃபார் அனலைஸ் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டாட்டா.